அடுத்தபடியாக சகீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மணக்குகளை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? அல்லாஹ் மணக்குகளை ஒளியிலிருந்து படைத்தான். அல்லாஹ் சைத்தானை எதிலிருந்து படைத்தான்? அல்லாஹ் சைத்தானை நெருப்பிலிருந்து படைத்தான். சைத்தானில் தலைவன் யார்? இப்லீஸ். மனிதர்கள் எதிரி யார்? இப்லீஸ், சைத்தான். குர்ஆனில் எத்தனை நபிமார்களின் பெயர் கூறப்பட்டுள்ளன? 25 பேர். அல்லாஹ் மனிதர்களை எதற்காக படைத்தான்? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. அல்லாஹ் மனிதர்களை எந்த தன்மையின் படைத்தான்? எல்லாம் படைப்பினாலும் சரணவனாக. சைத்தான் என்பதின் பொருள் என்ன? அல்லாஹ்வை அருளை விட்டு தூரமானவன். இப்லீஸ் என்றால் பொருள் குழப்பவாதில் என்றால் பொருள். சைத்தான் எந்த இனத்தில் சார்ந்தவன்? ஜின் இனத்தில் சார்ந்தவன். நம் வேதத்தில் பெயர் என்ன? அல் குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் எந்த இரவில் வணங்கப்பட்டது? ரமலான் மாதத்தில் லைலத்துல் கத்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் நபியானார்கள்? 40 வயது. மக்கி சூரா என்றால் என்ன? மக்காயில் இறங்கிய சூரா. மதனி சூரா என்றால் என்ன? மதீனாவில் இறங்கிய சூரா. குர்ஆனில் பிஸ்மி இல்லாத சூரா எது? குர்ஆனில் பிஸ்மி இல்லாத சூரா அத்-தௌபா ஆகும். ஸலலாத் சுருக்கத்தை எப்படி வாசிக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசிக்க வேண்டும். நபிமார்களின் பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டும். நம் நபியின் பெயரை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வேண்டும். திருக்குர்ஆனில் உள்ள சூறாக்கள் எத்தனை? 114 சூறாக்கள் ஆகும். திருக்குர்ஆனில் உள்ள சஜிதாயத்துக்கள் எத்தனை? 14. குர்ஆனில் முதலில் இறங்கிய வசனம் எது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. இஸ்லாமிய வருடத்தில் முதல் மாதம் எது? முஹர்ரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள்? ரபியுல் அவ்வல். திருக்குர்ஆனில் இதயம் எந்த அத்தியாயம்? சூரா யாசின் என்ற அத்தியாயம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த